பாப்பா உதயநிதி வந்து அசிங்கமாக பேசிட்டாருப்பா, உதயநிதி டபுள் மீனிங்காக பேசிட்டாருப்பா, உதயநிதி த்ரிஷாவை பற்றி பேசிட்டாருப்பா, உதயநிதி முதலமைச்சரை பற்றி பேசிட்டாருப்பா. என்னது இது? எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க அவரை? அதாவது அவர் பேசுனது வந்து ஒரு வகையில் வந்து தப்புன்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது எனக்கு என்னமோ உண்மைன்ற மாதிரி தாங்க படுது. ஏன்னா இவங்க பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே தெரியும். ஏன்னா திரிஷா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிஎம் அவர்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிச்சதுலேருந்து கூட போகிறதுலேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதனா ஒரு டெத்துக்கு போகிறதா, அந்த ரீசெண்டாக இப்போ அஜித் அவர்களோட அம்மா இறந்தப்போ கூட ஒன்றா போயிருந்தாங்க. அதுவும் வந்து முதலமைச்சரோட கான்வாய் வாகனத்திலே போயிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க இதுக்கு இது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் எழும்புது. அதுவும் வந்து அவங்க ஒய்ஃபும் கிடையாது, யாருனே தெரில. எனக்கு தெரிலப்பா இது வரைக்கும். நீங்கள் யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி யாருனே தெரியாதவங்க அஃபிஷியலாக அவர் வந்து ஃபேமிலி கூடயும் இல்லை அப்படின்னும் போது அது எதுக்கு? சரி, நான் பர்சனலுக்குள்ளே போக விரும்பல, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை அது, ஓகேவா? நான் உள்ளே போக விரும்பல. பட் இவர் பேசுறது அது உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தானே பப்ளிக்காகவே காட்டுறீங்க. நீங்கள் மறைச்சி எதுவுமே பண்ணலையே, ஓப்பனாக பேசுனீங்க. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுன்னா கூட ஏதோ சரி தெரியலன்ற பட்சம் மக்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகும். நம்ம சிஎம்ஏ வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தருதலைகள் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதனால் கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியங்க. உங்கள் கேரக்டரே சரியில்லை அப்படின்னும் போது நீங்கள் எப்படி மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நான் கேட்குறேன். சிம்பிள் அதுதான். உங்களோட கேரக்டர் சரியில்லை, ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கப்படுற இடத்துல இருக்கிற நீங்களே வந்து சமூகத்தை கெடுக்கிற வகையில் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து மரியாதை தரும் வகையில் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன கேட்குறேன். அதனால தான் வந்து உங்களை கை ஊதுது, புரியுதுங்களா? உங்களை வந்து ஏதோ வந்து நீங்கள் எல்லாம் நல்லதாக பண்ணுறீங்க, நல்ல விஷயங்களாக பண்ணுறீங்கன்னும் போது யாரும் உங்களை கை ஊற்ற மாட்டாங்க. நான் சிம்பிளாக ஒன்றே கேட்குறேன், பதில் சொல்லுங்க. டிவிகே ஃபெல்லோஸ்லாம் பதில் சொல்லுங்கள். இதுவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா? இந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்குமா சொல்லுங்கள்? வாய் தொண்டையை கூட தொட முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஏன்னா வந்து அவர் வந்து கேரக்டர் வைஸ் நல்லவர், அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கும். அதனால் வந்து அவரை பற்றி வந்து யாராலும் பேச விட முடியாது. என்ன அவதூறு பரப்புவானுங்க, அது சம்மந்தமே இல்லாமல் அவதூறு பரப்புவானுங்க. அது கூட இவனுங்க இந்த விர்ச்சுவல் வாரிஸ் பரப்புவானுங்க. பட் இந்த லேடிஸ் விஷயம் அதை பற்றிலாம் ரொம்ப எதுவுமே வந்து அவரை வந்து பேச முடியாது. என்னதான் ஒரு சீனியர் ஆக்டராக இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். எப்போ அந்த கேரக்டர் மிஸ் ஆகுதோ இந்த மாதிரி தான் வந்து யாராக இருந்தாலும் யாருக்குமே மரியாதை இருக்காது. நீங்கள் என்ன தான் பெரிய பொறுப்புக்கு போனாலும் மரியாதை இருக்காது. அதனால தான் வந்து உதயநிதி அவர்களும் இந்த மாதிரி பேசியிருக்காரு, ஓகேவா? இது ஒன்றும் தப்பு தான், கரெக்டு தான். பட் அது உண்மை இருக்குது அதில். அது நீங்கள் எப்படி மறைப்பீங்க சொல்லுங்க? உண்மை தானே அது, இல்லையா? நீங்கள் ஓப்பனாகவே பப்ளிக்காகவே தெரியுதுங்க, ஓகேவா? அதனால் அது பொய்லாம் சொல்லிட்டு நீங்கள் மூடி மறைக்க முடியாது. இருக்கிறத தாங்க அவர் பேசியிருக்காரு, இல்லாதது ஒன்றும் பேசலை. அதனால் அவர் மேலே என்ன தான் நீங்கள் வாய்க்கு போட்டாலும் என்ன தான் அரெஸ்ட் பண்ணாலும் அங்கே வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குது, ஓகேவா? அதனால தான் அதனோட வெளிப்பாடு தான் அந்த உதயநிதி அவர்களோட பேச்சு. இன்னும் அது கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிடலாம், வேறு மாதிரி பேசிடலாம். பட் ஓப்பனாக அஸ்டாப்பில் அவர் சரி, அது என்ன பண்ணுறது? அந்த மாதிரி காட்டத்தின மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு கொடுத்த வாக்குறுதி எதுனா 2 மாதத்தில் 1-2 நிறைவேற்றிட்டு நீங்கள் வந்து அவதூறு வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் எதுவுமே நிறைவேற்றாமல் ஒரு சிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் சட்டமும் எதுவுமே சரியில்லை அப்படி இப்போ இருக்கும்போது நீங்கள் அவதூறுக்கு மட்டும் நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரில. அதனால தான் வந்து மக்களுக்கு கிட்ட கூட சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை உங்களை வந்து பேசும்போது கூட. அதை வந்து அதனால தான் சொல்கிறது, சொன்ன வாக்குறுதியெல்லாம் ஃபஸ்ட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா கூட சப்போர்ட் வரோங்க. நீங்கள் வந்து மக்களுக்கும் நல்லது பெருசாக எதுவும் பண்ணல, சொன்னது ஒன்று இருக்குது, செய்யறது ஒன்று இருக்குது அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கும் சப்போர்ட் வராது? உதயநிதி வந்து அவர் அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டாலின் சார் தான் இப்போதைக்கு ரெஸ்பெக்டபுளாக பெரிய ஆள் மாதிரி இருப்பார். உதயநிதிலாம் இப்போ தான் வாழ்ந்து வராரு. பட் அவரையும் வந்து வாழ்த்து விடுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அவரோட பேச்சு இருக்குதுன்னா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்றது நீங்களே வந்து யோசித்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது கேரக்டர் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து சமூகத்தை வந்து எந்த வகையில் கெடுக்கக்கூடாது, ஓகேவா? இது எந்த அளவுக்கு பேட் எக்ஸாம்பிள் தெரியுமா நீங்கள் பண்ணுறது? ஏற்கனவே வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் தறிக்கட்டு போய் சுற்றினுக்கிறாங்க.
ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீங்களே ஒரு ஹீரோயின் கூட சுற்றுறதுலாம் வந்து சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. இது வந்து மூக்க மூக்க வந்து பேடு தான் அது. அதனால தான் வந்து உதயநிதி வந்து அதை பேசியிருக்காரு. வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்களை வந்து மரியாதை கொடுத்து எப்படி பேச சொல்றீங்க? எதை வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? சிம்பிள். எதை வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? அதை மட்டும் சொல்லுங்க. மக்களுக்கும் நல்லது பண்ணல, கேரக்டரும் சரியில்லை அப்படின்னும் போது எப்படி அந்த நல்லது எதை வச்சு பண்ணணும்னு எனக்கு தெரில. மரியாதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜெயிச்சா மட்டும் போதாதுங்க, ஓகேவா? தற்பெருமை அரசியல் பேனர் மட்டும் இருக்கிறீங்க, மூளை பேனர் மட்டும் தான் இருக்குது. எப்படி அந்த பட்டு அதுக்கான ரிசல்ட் எங்கேயுமே காணுமே. எனக்கு வேலை இல்லை, 4000 ரூபாய் அதுவும் வரல. மகளிருக்கு 2500 அதுவும் வரல. எதுவுமே வரல இது வரைக்கும். பழைய திட்டம் தான் அப்படியே வந்து செயல்படுத்தினுக்கிறீங்க. ஏதோ 1 2 அப்படியே பட்டி டிங்கிரி பார்த்து. ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகணுங்க. இது எதுவுமே வந்து சரியாகவே போகல, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அவதூறு வழக்குக்கு கைது பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை வந்து எல்லாரையுமே சரி பண்ணுங்கள். உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து மிஸ்டேக்காக இருக்காங்க, நிறைய தவறு அவங்களாலே நடக்கப்படுது, அவங்களே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு நானே பேசுகிறேன். அவங்கள வந்து நானே வந்து அசிங்கமாகவே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தப்பாக பேசுகிறவங்கள சொல்கிறேன். நான் நியாயமாக பேசுகிறவங்ககிட்ட நியாயமாக தான் பேசணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை வந்து நீங்கள் திருத்திக்கிட்டு நீங்கள் அப்புறம் மூசாக திருந்தி வாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உதயநிதி பேசினார்னா அப்போ வந்து நம்ம எதிர்த்து கேட்கலாம். இப்போ வந்து அவர் பேசுனது கொஞ்சம் உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு படுது. அந்தளவுக்கு தவறு கிடையாது.